கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மலையாளத்துல லூசிஃபர் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதோட செகண்ட் பார்ட் இப்ப எம்புரான் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் அதுல ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். There are some things that are wrong with the movie. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது மோகன்லால் மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஏன் இன்னைக்கும் அந்த கோத்ரா இன்சிடென்ட்டை பத்தி சொன்னா ஆர்எஸ்எஸ் ஆட்கள் கொதித்து எழுறாங்க? அதுக்கான பதில் இல்லாத ஒரு கேள்வியாவே இன்னைக்கு வருது. வணக்கம் சார். வணக்கம் சார். மலையாளத்துல எம்புரான்னு ஒரு படம் வந்தது. அதுல ஸ்டார்டிங்கே கோத்ரால அந்த ரயில் எரிப்பு சம்பவம், அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அங்க நடந்த அந்த கலவரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுறாங்க. பாபா பஜ்ரங்கி அப்படின்னு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அந்த பேரை யூஸே பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. இந்த படத்தை பேன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது என்னதான் நடந்தது அந்த கோத்ரா டைம்ல? ஏன்னா அந்த படத்துல எல்லா கட்சிகளையுமே அவங்க பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கேரளாவை விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களால வேற யாரும் அங்க போய் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கெல்லாம் அதுல பேசியிருக்காங்க. ஆனா பினராயி விஜயன் அவங்க ஃபேமிலியோட போய் அந்த படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்றாரு. அவங்களால சப்போர்ட் பண்ண முடியுது. ஏன் பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு இன்டாலரன்ட் மைண்ட் செட்லயே எடுத்துக்கிறாங்க? ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டை பற்றி இன்னும் நாளைக்கு பேசுவோம், ரைட்டா? ஸோ பட் ஒரு மாதிரி நார்மலாக மலையாளத்தில் எப்படின்னா, there's a spoof on all movies. நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம். பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா கட்சியுமே அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. பிஜேபி அங்கே வளர்ந்து வரும் கட்சி. ஒரு 20% ஓட்டு பிஜேபிக்கு அங்கே இருக்குது. இதை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்க அமைச்சிருவாங்க. அந்த த்ரெஷோல்டில் அவங்க இருக்காங்க. ராஜகோபால்னு ஒரு ஆள் ஒரு வாட்டி எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு. இப்போ ஒரு சினிமா ஆக்டர் சுரேஷ் கோபி ஒரு ஜெயிச்சிருக்காரு, ஒரு எம்பி. ஸோ அவங்க அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிட்ட இருக்கிறாங்க. இதில் என்னன்னா, இந்த ஹிந்து ஓட்டு இருக்குல்ல, இந்த ஹிந்து ஓட்டு ஃபுல்லாக கம்யூனிஸ்டாக இருக்குது. மெயின் அப்பர் கேஸ்ட் ஹிந்து ஓட்டு கம்யூனிஸ்டாக இருக்குது. அந்த ஓட்டு வந்தால் தான் பிஜேபி ஜெயிக்க முடியும். இப்போ நான் சொல்கிற இருக்கிற நிலைமை. கேரளா ஒரு ஹைலி போலரைஸ்டு சொசைட்டி. அதில் இந்த கம்யூனிட்டி இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும். ஒரு 1.5% 2% மார்ஜினில் சீட்டு டிசைட் ஆகிடும். நார்மலே அது என்ன ஆகும்னா, ஒரு வாட்டி லெஃப்ட் ஒரு வாட்டி காங்கிரஸ் வரும். இந்த வாட்டி 2 வாட்டி லெஃப்ட் ஜெயிச்சிருச்சு பினராயி விஜயன். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. பிஜேபி அங்கே பல எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க டு பிரேக் த்ரூ. ஸோ அது மாதிரி ஒரு சமயத்தில் தான் வந்திருக்கு இந்த படம். இதுக்கு முன்னாடி கேரளா ஸ்டோரி அப்படின்னு பிஜேபியும் ஸ்பான்சர் பண்ணி ஒரு படத்தை எடுத்தாங்க. அந்த கேரளா ஸ்டோரியில் என்னென்னா, ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி ஐஏஎஸ்எஸ் ஃபைட்டர் ஆகிறாங்களோ, இல்லை இஸ்லாமிய பையன் எப்படி ஐஏஎஸ்எஸ் ஃபைட்டர் ஆகிறான் அப்படிங்கிறத அவங்களோட நரேட்டிவை அவங்க செட் பண்ணாங்க. இந்த லூசிஃபர் படம், இந்த 2வது எம்பரான் படத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஜேபி எப்படி அவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை செட் பண்ணுவாங்கங்கிறது தான் இந்த படம். இதுக்கு முன்னாடி பிருத்விராஜே ஜெய் ஹிந்துன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த ஜெய் ஹிந்தில் என்னோடய ஃப்ரெண்ட் சுந்தர் தான் வில்லன் கேரக்டராக இருந்திருக்காரு. அந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். இதில் பிருத்விராஜ் இன்னும் டைரக்டாக தாக்கியிருக்கான். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதில் என்னென்னா, குஜராத்தில் தான் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அவங்க ஓகே எப்படி சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறதுன்னு. காங்கிரஸ் ரொம்ப வீக் டைம். இது ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி செத்து போன அப்புறம் டில் 2000 காங்கிரஸில் ஒரு லீடர்ஷிப்புங்கிறது நரசிம்மராவ் மற்றவங்களாம் இருந்தாங்க. அங்கே இருந்த ஒரு பாப்புலர் சீஃப் மினிஸ்டரை காலி பண்ணி, அத்வானி இன்ஜினியர் பண்ணி, மோடி இது வரைக்கும் எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணாதவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாங்க. ஓகே 2002 ரொம்ப பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர். அவரை காலி பண்ணி இவரை சிஎம் ஆக்குறாங்க. ஸோ இவர் பொசிஷனை இவர் ஸ்டேபிள் பண்ணணும். அப்போ தான் இந்த கார் சேவக்குன்னு ஒன்று ஓடின்னு இருந்தது. கார் சேவக் இவங்கெல்லாம் என்னென்னா, ராமர் கோவில் கட்டுறதுல ரொம்ப பிஸியாக இருப்பவங்க. அப்பப்போ இவங்க அயோத்தியாவுக்கு ட்ரெயின் போயிட்டு வருவாங்க. ஸோ இந்த அயோத்தியாவுக்கு போயிட்டு ட்ரெயின் போட்டு வந்ததில் ஒரு பர்டிகுலர் கார் சேவக் ட்ரெயினில் ஒரு போகி கொளுத்தி எரியப்பட்டது ஒரு ஸ்டேஷனில் குஜராத்தில். அதில் ஒரு 27 30 பேர், இப்போ எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரில,
கார் சேவக் எரிஞ்சு போய் செத்துட்டாங்க. ம். அதை பின்னாடி வந்து ஒரு இஸ்லாமிய கும்பல் பண்ணிட்டு அப்படின்னு கோர்ட்டு சொல்லி தண்டனை கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ம். இதுலேயே பல தியரிகள் இருக்குது. யார் பண்ணாங்க ஏது பண்ணாங்கங்கிறது பல தியரி இருக்குது. ம். பட் கோர்ட்டு கொடுத்த தண்டனை வந்து இஸ்லாமியர் பண்ணாங்கன்னு முடிஞ்சிடுச்சு. மோடி என்ன பண்ணார்? சீஃப் மினிஸ்டர் மோடி இந்த பாடியெல்லாம் என்ன பண்ணார்? ஊர்வலமாக எடுத்துட்டு போய் ம். ஊர்வலம் எடுத்துட்டு போய் பப்ளிக் சென்டிமெண்ட்டை விப் பண்ணி கிரிமேட் பண்ணார். இவரே அந்த இதில் இருந்தார். ஓகே. அந்த ரேலியில் இவரும் இருந்தார். இதுக்கப்புறம் இந்த ஒரு சர்சார்ஜ் டென்ஷன் இருந்தது. இஸ்லாமியர் நம்மளுக்கு இதை பண்ணிட்டாங்க ம். ம். அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. அண்ட் இதை வந்து இந்தியா ஃபுல்லாக பெருசாக்கணும் அப்படின்னு இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய வயலண்ட் ஆர்கனைஸ்ட் ஹிந்துஸ் வந்து இட் இஸ் நவ் பீன் கன்விக்டட் இன் கோர்ட். ஆனால் நோபடி கேன் டினை. ஸ்பான்சர் பண்ணி அடித்து இஸ்லாமியர்களை காலி பண்ணிட்டாங்க. ஓகே. பல இஸ்லாமியர்களை பல இடத்துல காலி பண்ணிட்டாங்க. இதில் 2 ரொம்ப நரோடா பாட்டியா மசக்கர், ம். அதுக்கப்புறமா வந்து அதில் 97 இஸ்லாமியர்களை கொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒன்று அந்த பில்கிஸ் பில்கிஸ் பானு பானு. கேஸ். அதுக்கப்புறம் மாயாபென் கொட்னானின்னு ஒரு மேடம் ஒன்று இவங்க கன்விக்ட் ஆனாங்க. இந்த 3 தான் கன்விக்ட் ஆச்சு. பட் இந்த 3மே வந்து குஜராத்துக்கு வெளில வந்த கேஸு பில்கிஸ் பானு கேஸ். இந்த படத்தில் சொல்கிறது இந்த நரோடியா பாட்டியா மசக்கர். ஒரு வீட்டுக்குள்ள அவங்கள வச்சு எரிக்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது. இது என்ன நடந்ததுன்னா, அங்கே ஒரு சொசைட்டி இருந்தது. ம். ஈசான் ஜாஃப்ரின்னு ஒரு பெரிய காங்கிரஸ் எம்பி இருந்தார். நிறைய இஸ்லாமியர் அந்த பில்டிங்கில் எம்பி இருந்த பில்டிங் அவரை கொல்ல மாட்டாங்கன்னு உள்ளே வராங்க. ம். அந்த பில்டிங்கும் தாக்கி எரிய விட்டாங்க. அதில் இவர் இன்வால்வ் இருந்தார். ஓகே. இவரை வந்து ஐடென்டிஃபையும் பண்ணிட்டாங்க. யாரு சார்? இந்த பாபு பஜரங்கின்னு. இவர் ஓகே. பேர் ஆக்சுவலி பாபு ராஜ் பட்டேல். ஓகே. இவர் வந்து பிறந்தது ராஜஸ்தானில். இவர் தான் அந்த மாப் அங்கே லீட் பண்ணார். இதெல்லாம் கோர்ட்டில் ப்ரூவ் ஆயிடுது. ம். அதில் வந்து பெயிலில் வெளில இருக்கும்போது தெஹல்கான்னு ஒரு நியூஸ் பேப்பருக்கு டேப்பில் கொடுத்ததில் வந்து நான் எப்படி அதை பண்ணேன், ப்ரெக்னென்ட் உமனை எப்படி ரேப் பண்ணி அந்த கருவை வெளில எடுத்தேன்னா இவர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பப்ளிக் ரெக்கார்ட். இதை ம். நாளைக்கு கீழே இதெல்லாம் நடக்கலைன்னா இதெல்லாம் நடக்கலைன்னு சொல்ல முடியாது, நடந்தது. ம். பப்ளிக் ரெக்கார்டு இது. அதை வந்து அவரே ஒத்துக்கிட்டார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீஃப் மினிஸ்டர் மோடி வந்து என்ன 2 ஜட்ஜு வந்து எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தாங்க. ம். 3 ஜட்ஜு மாற்றினாரு. அதனால தான் எனக்கு லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. 2012 ஜெயிலுக்கு போனவரை 97 பேர் கொன்னவங்களை 2019 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, கண்ணே போயிடுது, அது இதுன்னு சொல்லி பெயில் கொடுத்து வெளில வந்துட்டார். ஸோ 7 வருஷம் தான் ஜெயிலில் இருந்தார். அவர் ஒரு கன்விக்டட் மாஸ் மர்டரர். இது வந்து நார்த் இந்தியாவில் மோடியை வந்து ஒரு ஹிந்து ஹிதாய் சம்ராட் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்து உட்காத்தி வச்சது. ஹிந்து ஹிந்து ஹிதை சம்ராட் அப்படின்னா ஹிந்துவின் இதயத்தில் இருக்கிற இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி. ஓகே. சக்கரவர்த்தி. இதனால தான் அவர் யூபியை கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணார். அண்ட் அப்பர் கேஸ்ட் சப்போர்ட்டில் பீகாரில் ம். ஜேடியூவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு மெஜாரிட்டி ஜெயிச்சார். இதே மெத்தடில் தான் ஒரிசாவில் ஒரு அமெரிக்கன் கப்பலே கொளுத்தி கொன்னுட்டு 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பவருக்கு வந்திருக்காங்க. மிஷினரி ம். பொண்ணு இல்லை, அம்மா இல்லை, அப்பாவும் 2 பசங்களையும் கொளுத்தியே கொன்னாங்க. ஸோ இது இவங்களோட ப்ளே புக்கு. ஒரிசாவில் நடந்திருக்கு. இதை வச்சு தான் அவங்க நார்த் இந்தியாவை ஃபுல்லாக பிடிச்சாங்க. அந்த படத்தை இவங்க ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க இந்த கதையை சொன்னீங்களா சார்? இதெல்லாம் கதையே கிடையாது. இல்ல, இதெல்லாம் இது என்ன ஃபேக்ட்ஸ். நடந்ததுன்னு நீங்க இப்போ இது என்ன இதெல்லாம் நடந்ததுன்னு நீங்க சொன்னீங்க. ஃபேக்ட்ஸு இன்டர்நெட்டில் இருக்குது. கோர்ட் ரெக்கார்ட்ஸை வச்சு நீங்கள் செக் இல்ல பண்ணிக்கலாம். சார், இப்போ நீங்க என்ன நடந்ததுன்னு நீங்க இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ம் நான் அந்த படம் பார்த்தேன். ம் அந்த வீட்டை அவங்க எரிக்கிறதும், அதுல மக்கள் போய் இந்த வீட்டுக்குள்ள வந்தா பாதுகாப்பா இருக்கலாம்னு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பாபா பஜ்ரங்கின்னு ஒரு கேரக்டர் வந்து அங்க இருக்கிறவங்கள எல்லாம் கொல்றாங்க. ஒரு பொண்ணை வந்து ஒரு பிரெக்னன்ட் விமனை வந்து ரேப் பண்றாங்கன்ற மாதிரியான சீன்ஸ் எல்லாமே இருக்கு. அவன் சொன்னது தானே பண்ணியிருக்கான். அப்புறம் ஏன் இன்னைக்கு வந்து நடக்காத ஒரு விஷயத்த ஒரு ஒரு கட்டமைக்கிறாங்க எங்களுக்கு எதிரா அப்படின்ற மாதிரியான ஏன் ஒரு ஏன்னா விஷயத்த எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் வெக்கமாக எடுத்து இருக்குல்ல. வராங்க?
சார். மக்கள் அதை மறந்து போகணுங்கிறது தானே அவங்க. அது மாதிரி ஒன்று நடந்ததுன்னு அவங்க சொல்ல வேண்டாம்ல. இப்போ காங்கிரஸுக்கும் பாஸ்ட் இருக்குது, காங்கிரஸில் பாஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லல. சீக் ரைட்ஸில் நிறைய காங்கிரஸ்காரங்கள் டெல்லியில் ரைட்ஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய தப்பு நடந்தது. அதுக்கு பல பேர் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சோனியா காந்தி மன்னிப்பு கேட்டிருக்காங்க, மன்மோகன் சிங் பார்லிமெண்ட்லேயே மன்னிப்பு கேட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்டதுனால சரியாக போயிட்டுன்னு நான் சொல்லல. மண்டே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, காங்கிரஸ் மன்னிப்பு கேட்டுது, இவங்க தப்பே நடக்காத மாதிரி பேசினார். மோடி ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது, கார் நான் இருக்கிறச்ச ஒரு நாய்க்குட்டி மேலே ஏறிச்சா எனக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குமோ அது மாதிரி வருத்தமாக இருக்குன்னார். கரண் தாப்பரோட இன்டர்வியூவில் ஒரு கார் பப்பி டாக் மேலே ஏறினா என்ன ஆகுமோ அது மாதிரி இருக்குன்னு தான் அவர் பேசினார். இன்றைக்கும் ஹிந்துஸ் ஓட்டு போடுறது இவங்க என்ன கட்டமைச்சிருக்காங்கன்னா, ஹிந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள்னாலேயும் மற்றவங்கனாலேயும் ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் விளையாட்டான விஷயம். 85% மேலே ஹிந்துஸ், எல்லா மைனாரிட்டி சேர்த்து 15-16% கிடையாது, 12% தான் இஸ்லாமியர்கள். அவன் எப்படி உன் வாழ்க்கையை கெடுப்பான்? இதுதான் இவங்களோட கட்டமைப்பு. எப்பெல்லாம் உங்களுக்கு அகென்ஸ்டாக போகுதோ ஒரு புது எனிமி கண்டுபிடிப்பீங்க. இப்போ அவுரங்கசீப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த அவுரங்கசீப்பில் ஒரு மேட்டர் இருக்குது. ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிவாஜி பையனும் பேரனும் இப்போ சாவாஜி படம் வந்தது இல்லை, இந்த சாவாஜியோட பையன் திரும்பி ராஜா வரான். அவுரங்கசீப் செத்தப்புறம் அவன் போகிறான் அந்த சமாதிக்கு. யாரோட சமாதிக்கு? அவுரங்கசீப்போட சமாதிக்கு. ஆனது ஆயிடுச்சுன்னு விட்டுட்டான். அதுக்கப்புறம் மராட்டிகள், சிவாஜியோட வம்சாதிகள் 150 வருஷம் அந்த ஆட்சி பண்ணுறாங்க, யாரும் அதை இடிக்கலை. இப்போ எதுக்கு நான் இடிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறேன்? ஏன்னா உனக்கு டைவர்ட் பண்ணணும் மேட்டர், அவ்வளோதான் மேட்டர். நான் இப்போ அதுலேருந்து உங்களுக்கு சிவாஜியை காமிச்சிட்டேன், ரைட்டா? இதுதான் மேட்டர். இப்போ மோகன்லால் எதுக்கு மன்னிப்பு கேட்டாருன்னா, 17 சீனை டிலீட் பண்ணியிருக்காங்களாம், சில டைலாகை மியூட் பண்ணியிருக்காங்களாம். நீங்கள் போன எலெக்ஷனில் 24 எலெக்ஷனில் நீங்கள் போய் கேரளாவில் இருக்கிற மீடியாலாம் பார்த்தீங்கன்னா, மோகன்லால் இவங்க சார்பாக எலெக்ஷன் நிற்கிறதா பெரிய வதந்திகள்லாம் இருந்தது. மோகன்லால் நிற்கிறாருன்னு நான் சொல்லலை, வதந்திகள் இருந்தது, ரூமர்ஸ் இருந்தது. நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். மோகன்லால் இவங்களுக்கு சிம்பத்தட்டிக் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. நீயே நம்மார குத்திட்டியா அப்படின்னு ஒன்று. இஸ் அ சூப்பர் ஸ்டார். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எல்லாரோட சூப்பர் ஸ்டாரோட காலம்லாம் முடிஞ்சிருச்சு, மீடியாவே மாறிடுச்சு. இந்த சூப்பர் ஸ்டாருங்களோட காலம் மாறிடுச்சு. நோ மோர் சூப்பர் ஸ்டார்ஸ், ரைட்டா? ஸோ இருக்கிற எனக்கு அகேன்ஸ்டாக கிளப்பி விட்டு என் மூவியை யாராவது பைக்காட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அவரோட பையனை சினிமாவில் இறக்கி இப்போ தான் அவர் வளர்த்துட்டு வர்றாரு. ஸோ என் பையனும் சினிமாவில் இருக்கானே, என் கதி என்ன ஆகுங்கிற ஒரு சேஃப்டி தான். இந்த படத்துலேயும் கடைசி சீனில் அவர் பையனை இறக்கியிருக்காரு. ஸோ இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் இன்னொன்று பாயிண்ட் சொல்கிறேன். எப்போதுமே ஒரு லிபரல் டெமோக்ரஸியில் லீடரை கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி. ஒரு அத்தாரிட்டேரியன் ரெஜீமில் கேள்வி கேட்குறது ரொம்ப கஷ்டம். குணால் காமரா இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ குணால் காமரா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, இம்ரான் பத்தாப்கிரி மேலே இருக்கிற கேஸை நீங்கள் பொயட்ரிலாம் பாடினா அது தேச துரோகம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னீங்க. அப்புறமும் நீங்கள் குணால் காமரா மேலே கேஸ் போட்டிருக்கீங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் பெயில் கொடுத்துருக்கு, டிரான்சிட் பெயில். அவர் இப்போது பாம்பே ஹைகோர்ட்டில் அவர் பெயிலுக்கு அப்பீல் பண்ணியிருக்கிறாரு. உங்களால் டிசென்ட்டாக தாங்கவே முடியாது. அப்போ மீடியாவில் என்னன்னு 2 விஷயம் வந்தது. லாலு யாதவை கிண்டல் பண்ணுறச்ச லாலு யாதவே சிரிச்சிட்டு இருந்தார். அண்ட் சோனி டிவியில் சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கை கிண்டல் பண்ணி ப்ரோக்ராம் போட்டாங்க. இத்தனைக்கும் சோனி ஃபாரின் டிவி, நாங்கள் என்ன வேணால் பேசியிருக்கலாம், அப்பவும் பேசலை. இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அத்தாரிட்டேரியன் ரெஜீமுக்கு கையிலேன்னு ஸ்லிப்பாக இருந்தோங்கிற ஃபீலிங்கில் நான் எனக்கு நீ ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், எனக்கு அகேன்ஸ்டாக என்ன சொன்னாலும் நான் கேஸ் போடுவேன். இல்லை, இந்த படத்தை ஏன் ஒரு ஒரு இப்போ பேசு பொருளாக இருக்குது அப்படின்னா, அந்த படத்தில் எல்லா கட்சியும் கிண்டல் பண்ணியிருக்காங்க, காங்கிரஸையும் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கூட அதை எடுத்து பேசியிருக்காங்க. உனக்கு மரியாதை இல்லை, உங்க அப்பா தாத்தா பண்ணதுக்கு தான் மரியாதை, நீ அதை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் சொல்றாங்க.
கேரளாவை தாண்டுனா உங்க கட்சிக்கு மதிப்பே கிடையாது, இங்கதான் நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த டொவினோ தாமஸும் மஞ்சு வாரியருடைய கேரக்டரை வந்து வேற இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட அப்படியே ஒத்து வச்சு போற மாதிரியான சீன்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஆனா எவ்வளவு கொண்டு வந்திருந்தாலும் காங்கிரஸ் இத வந்து ஒரு பிரச்சனையா பேசல, கம்யூனிஸ்டும் பேசல, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பேசல. ஆனா எப்பவோ ஒண்ணு நடந்தத ஏன்பா நான் என்ன சொல்றேன்னா, மன்மோகன் சிங்கை பத்தி கேவலமா ஒரு படம் எடுத்தாங்க. அவரோட ப்ரெஸ் செக்ரட்டரி ஒருத்தர் அவரை பற்றி அசிங்கமாக ஒரு புக் எழுதினார், அதை சினிமாவை ஆக்கினீங்க. எமர்ஜென்சியை ஒரு படம் எடுத்தீங்க கனகாரத்தை வச்சு, அதுவும் ஒன்றும் பெருப்பு வேகலை. அதை பற்றிலாம் இன்னும் நான் காங்கிரஸ்லேருந்து யாரும் நீங்கள் எமர்ஜென்சியை பிளாக் பண்ணுங்க, மன்மோகன் சிங் பற்றி எடுத்த படம் தப்பு. அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவங்களுடைய இன்டாலரன்ஸ் வெளியே வருதுன்னு நினைக்கிறீங்களா? எனி அத்தாரிட்டேரியன் ரெஜிம், அத்தாரிட்டேரியன் ரெஜிம்னே முடிவு பண்ணிட்டீங்க. இட் இஸ் அன் அத்தாரிட்டேரியன். பல பேரோட இதை கேன்சல் பண்ணியிருக்கீங்க, ப்ரூஃப் ஆஃப் பிஐஓங்கிறது பிஐஓ கார்டை கேன்சல் பண்ணியிருக்கீங்க. பல ப்ரொஃபஸர்ஸ் ஆர் ஆன்டி உங்களுக்கு அகென்ஸ்டாக பேசின ப்ரொஃபஸர்ஸுக்கு இந்தியாவில் வீசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது, யூ டோன்ட் வாண்ட் எனி டிசன்ட். பிரதமர் லெக்ஸ் ஃப்ரீட்மனோட பாட்காஸ்டில் டிசன்ட் தான் ஆத்மா, எனக்கு டிசன்ட்டை பிடிக்குங்கிறாரு. அப்போ குணால் காமராவை பார்த்து சிரிக்க வேண்டியதானே, மோகன்லால் பண்ணதை பார்த்து சிரிக்க வேண்டியதானே. இப்போ நாங்கள் எமர்ஜென்சியை பார்த்து சிரிச்சுட்டு தானே விட்டோம். எங்களுக்குன்னு இருக்கிற 2 ஸ்டேட்டில் பேன் பண்ணல அதை. ஆனால் இன்னைக்கு பாஜகவினுடைய கேரள மாநில தலைவர் சொல்றாரு இதை பேன் பண்ணணும், இது வந்து ரொம்ப ஒரு குறுகிய நோக்கத்தோடவே இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. குற்றவுணர்ச்சி இருக்கிறவங்க என்ன வேணால் பேசணும். நான் வந்து ராஜீவ் சந்திரசேகரை சொல்ல, உங்களுக்கு குற்றவுணர்ச்சி இல்லைன்னா ஏன் பேன் பண்ண சொல்கிறீங்க? எமர்ஜென்சி நடந்தது தப்பு, நாங்களே ஒத்துன்ருக்கோம். நீ படமாக போட்டு காமிச்சியா பாரு, மக்கள் பார்க்கட்டும். இதில் என்னன்னா, பட் காங்கிரஸ் ப்ராபகேண்டா படம் பண்ணல. நீங்கள் தானே காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் பண்ணீங்க, பொய்யும் புழுகுமா. இப்போ கேரளா ஸ்டோரி பண்ணீங்க, அவுரங்கசீப்பில் பண்ணுறீங்க, பண்ணுறதை பண்ணுங்க. மக்கள் நம்புறவன் நம்ப தான் போகிறான். கடைசியில் இஷ்யூ என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்குது, உன் லைஃப் ஜீவாதாரம் என்னங்கிறது தான் முக்கியம். சிலது ஓடும், சில நாள் ஓடட்டும், காலம் பதில் சொல்லும். ஓகே சார். ஸோ எம்புரான் படத்தில் நிறைய சர்ச்சைகள் இருக்குது. அந்த படத்தை பேன் பண்ணணும், அதில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணணும், அதில் இருக்கிற வாய்ஸ் எல்லாம் மியூட் பண்ணணும், பேரெல்லாம் மியூட் பண்ணணும்னு நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோகன்லாலே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது அந்த படம் பேசக்கூடிய விஷயம் என்ன, கோத்ரால என்ன நடந்தது, ஏன் நடந்தது, அது ஏன் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, ஏன் ஆர்எஸ்எஸ் இதை பற்றி பேசினாலே ஒரு மாதிரி இன்டாலரண்ட் ஆகுறாங்கன்ற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆனந்த் சார் விளக்கம் கொடுத்தார். ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணிப்பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணிப்பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.